ஒரு காலத்துல எப்படி இருந்தாரு தெரியுமா? அவரு ச்சே. அதுதான் அந்த இப்ப அதான் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. அதனாலதான் அவன்கிட்டே சொல்லிட்டானுங்க, யோ நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாது, நான் முன்ன உட்காரு, நாங்க பண்றதான் பண்ணுவோம், வேற வழி இல்லைன்ட்டு இப்ப பண்ணின்னு இருக்கானுங்க. இதுதான் நான் சொல்றேன், இத மறைச்சின்னு இருக்கானுங்க பாரு. இது ஆக்சுவலா அசிங்கம், அவன் கெரியருக்கே அசிங்கம். ஏன்னா ஒருத்தன் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு வந்து நின்னவன இன்னைக்கு பண்ணாதான் அவன் பொழப்பு ஓடும், எல்லாம் ஓடாதுன்ட்டு தெரிய வச்சு இப்ப பண்ணின்னு இருக்கானுங்க, முட்டு குத்துனுக்குறானுங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்ன தெரியுமா? இவ்வளவு நம்பின்னு தான் நான் என்ன 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 பீ கண்டென்ட் படம் பண்ணாலும் ஓடிடுன்ட்டு சூத்த வச்சு உட்கார வச்சிட்டாங்க. சாரி, உட்கார வச்சிட்டாங்க. ஏய், இதுதான் புரிஞ்சு போச்சு. ஒரு முடிவோடதான் ஒரு இல்ல அதான் ஒரு முடிவோட தான் வந்துருங்க. இல்ல லக்ஷே, நான் வந்து ரொம்ப அது என்ன சொல்லுவாங்க, ரொம்ப டீசென்சியா மெயின்டைன் பண்ணிட்டு வர மாதிரியே இருந்தது. பட் சில விஷயங்களை நம்ம பாக்குறப்போ அது தேவையில்லாம ஆக்கி நம்மளுக்கு தேவையில்லாம இவனுங்களை ட்ரோல் பண்ண வேண்டியதா வந்துடுச்சு. வேற ஒண்ணும் இல்லை. இப்ப நம்ம அசிங்கலா பேசல, ட்ரோல் தான் பண்றோம், வேற ஒண்ணும் இல்ல. சரி, இல்ல இப்ப இல்ல அவர் திட்டினா யாரும் கேட்க போறது இல்ல, அது வேற விஷயம். அதுக்காக இப்படி திட்டக்கூடாது. ஓகே விடு. சரி, அசிங்க பிடிச்ச ஸ்டாரு பாப்போம் என்ன முக்கு முக்கு நீ ஜிபியூக்கு ஆனா தள்ளுறான்னு. இல்ல ஆனா பாஸ் எனக்கு என்ன தோணுதுன்னா, இவனுங்க நீங்க நீங்க பண்ணல உங்களுக்கு நானே சொல்றேன், குட் படைக்கு ஹிட் ஆகணும். இல்ல நீ வா. பண்ணிதான் ஆகணும். வர யோசிச்சு பாரு. ஒண்ணு ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் வந்து என்னன்னா கெரியர் முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் இது பண்ணலன்னா கெரியர் முடிஞ்சிச்சு. நீ இதுக்கப்புறம் கெரியர்லாம் இல்ல, கேரியர்ல ஒரு சட்னி ஓகேவா, கவனம். முடிஞ்சிரும். ஓகேவா. இன்னொன்னு மிகப்பெரிய உன்னை உன்னை நீ என்ன சொன்னாலும் இங்க இன்னொரு ஒரு ஒரு கூட்டம் இருக்குது. அது உன்னை நம்பி இல்ல, உன்னை தேவையில்லாம உனக்கு செலவு பண்ணிக்கிட்டு அவனுங்க மனசாவது ஒரு நாளாவது நிம்மதியா தூங்கணும். ஓகேவா. இன்னும் எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு தூங்கி ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆயிடுச்சு. நிம்மதியா தூங்கி எந்த படத்துலயாவது ஏஞ்சி நிக்கணும்னு பாக்குறானுங்க. அதேதான். நீ இவனுங்களை நிம்மதியா தூங்க வைக்கணும்னா ஒரு படம் நீ பண்ணிதான் ஆகணும். இல்லைன்னா வாய்ப்பு இல்ல. அதுவே பெரிய பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். ஏன்னா இவனுங்களே திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா. தேர்டு, நீ உன்னை நம்பி போடுற ப்ரொடியூசர்ஸ் மொத்தம் 2-3 பேர் தான் இருக்கிறாங்க இன்னும் இண்டஸ்ட்ரீஸ்ல. அவனுங்களையும் முடிச்சு விட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன? ரஜினி சுமாரு அவனுங்களையும் முடிச்சு விட்டா அதுக்கப்புறம் என்ன பண்றது? யோசிச்சு பாரு. அப்புறம் யார் தான் பண்ணுவான் ப்ரொடியூசர்? யாரும் பண்ண முடியல. எனக்கு என்ன, இந்த படம் பாசிட்டிவ் படம் ஓடணும். அப்ப பொட்டன்ஷியல் எவ்வளவு பண்றாங்க எவ்வளவு போகணும். அலெக்ஸ் ஆல்ரெடி பொட்டன்ஷியல் தெரிஞ்சிச்சு. அலெக்ஸ் நீ வந்து பொட்டன்ஷியல் எங்க தெரிஞ்சுக்கணும்னா, நீ ஒரு குப்பை படம் எடுத்தாலுமே கண்டென்ட் படனே வச்சுக்கோப்பா. அந்த படத்தை அந்த பிஏ வந்து கண்டென்ட்டே வச்சுக்கோ, அக்செப்டே பண்ணிக்கிறோம் நாங்க. ஆனா அந்த கண்டென்ட்டை வந்து நீ ஓடி இருக்கணும்ல, அதுதான் உன் பொட்டன்ஷியல். அந்த பொட்டன்ஷியல்ல தோத்துட்டான்ல. இதுக்கப்புறம் பொட்டன்ஷியல்லாம் இல்ல, ப்ரொமோஷன் மட்டும்தான். இனிமேல் ப்ரொமோஷன் தான். இல்ல நான் சொல்றதே நம்பி இல்ல எனக்கு என்ன தெரியல, தலைக்குன்னா வாங்க போல எல்லா இடத்துலயும் கிளாஸ். ஆனா ஜிபி கிளாஸ் அதான் அந்த இட்லியோட கிளாஸ் எழுதுன்றாங்க சொல்லுங்க தெரியல. அலெக்ஸே அவன் சைலண்டா அடிப்பான். அலெக்ஸே நீ இல்ல இதுதான் தனுஷ் எடுத்துருமா ஒரு கட்டிங்க போட்டு, இதுதான் சார் உங்களுக்கு உங்க போஸ்ட் பண்ணுன்றானுங்க. என்னது போஸ்ட் பண்ணா நானா ஒரு போஸ்ட் வரேன். நீ நல்லா நோட் பண்ணி பாரு. இது நான் சொல்றதை எழுதி வச்சுக்கோ, இது நடக்கும். சரியா. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரெண்டுமே ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு சைட்ல இருந்து ரிவ்யூஸ் எவ்வளவு சண்டை வரணும் மட்டும் பாரு. ஃபேன் ஃபைட் எவ்வளவு வரும்னு மட்டும் பாரு. இதுல எவன் அடி வாங்குறான்னு மட்டும் நீ நல்லா ஒரு 3 நாள்ல தெரிஞ்சிரும் உனக்கு. மாமா இல்ல இந்த ஸ்கிரீன்ஸ் பிரிக்கிறதுல அடி தோத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அலெக்ஸ், அதை இவனுங்க கை மீறி நடக்கிறது. அந்த கை மீறி நடக்கிறது ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு நிமிஷம் ஒருத்தர் சொன்னாரு. இல்ல ப்ரோ, இந்த வாட்டியும் தோத்தா என்ன ப்ரோ பண்றது? என்னோட இல்ல ப்ரோ, இந்த வாட்டி தோத்தா பிரதீப் ராணாதான் ஒரு கால பூச்சி இருமா, மணிகண்டன் ஒரு கால பூச்சி. என்னோட ஃப்ரெண்டு விடாமுயற்சிக்கு போனப்பே சொன்னாப்புல, பாய் நான் அந்த மாதிரி படம் பார்த்தேன், நான் ஒரு தலை ஃபேன் தான் நானே சொல்றேன், ஆனா படம் கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருக்கு, ஆனா இருக்கட்டும் பரவாயில்ல, எங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் மூவி இருக்கு, ஏப்ரல் 10 பாருங்கன்னா. நான் சொன்னேன் ஏப்ரல் 10 இதே வந்து ஹீரோ தான் இருக்காரு, இதே ஹீரோயின் தான் இருக்காங்க, எப்படி நீங்க சொல்றீங்க பிளாக் பஸ்டருங்கிறான். படமே வராம எப்படி பிளாக் பஸ்டருங்கிறீங்க, வேற உலகத்துல இருக்குன்னு கேக்குறேன் நானு. இல்ல அந்த வேர்ட சொன்னேன், அதுக்கு கேட்டதுக்கு என்ன தனுஷ் ஏதோ ஒரு ஷாப் சொன்னா, அந்த மாதிரி இட்லிக்கு கடை நொடுக்கப்படும் சொன்னாப்புல.
அது எப்படி படமே வராம நீங்களே அப்படி சொல்றீங்க அப்படிங்கிற நானு. ஆனா அவங்க வேற உலகத்துல இருக்காங்க, நம்ப மாட்டேங்காங்க. அதே ஹீரோ இன்னைக்கு ஒரு தலஃபன் இருக்காரு, அவர் வந்து நாம் இது நம்ம காளியம்மாள் கூட வெளியே போயிட்டாங்க, அது டிவில வந்துச்சுன்னு கூட சொல்லிட்டேன் நானு. அவன் சொல்லி அதை வந்து அவன் வந்து எடிட்னு சொல்றான், நான் சென்டும் பண்ணிட்டேன். அவன் என்ன உலகத்துல இருக்கானே தெரியல. ஆனா இத்தனைக்கு அவன் ஒரு தலஃபேன் தான், ஆனா அவங்க அந்த கட்சியிலேயே வந்து இருக்காங்க. நம்பவே இல்ல, அவ்வளவுதான் நம்ப நம்பவே இல்ல. மாட்டேன். ஒண்ணு இல்ல, அது என்னன்னே தெரியல இந்த எனக்கு. பார்த்திபன் எனக்கு வந்து எனக்கு இல்ல ப்ரோ, அது அது வந்து ஒண்ணும் எனக்கு இல்ல வந்து பிரதர், டென்ஷன் அது ஆகுது. ஒரு என்னடா அவனுங்கிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தலைவலிக்குது. அதெல்லாம் டென்ஷனே ஆகக்கூடாது, சிம்பிள் தான். மார்வல் மாதிரி அவங்களுக்கு வந்து மல்டி யூனிவர்ஸ். அங்க அஜித் தான் நல்லா டான்ஸ் ஆடக்கூடியவர். சீமான் தான் வந்து இந்தியாவுக்கே அதிபர். சீமானா என்ன இப்பெல்லாம் அது? இப்பெல்லாம் இந்த ஆமா, ஸ்பேஸ் அது வந்து மல்டி பத்தாதுடா. யூனிவர்ஸ். என்னது புரிய இப்போ இந்த சீமான் தான் வந்து அதிபர். ஓட்டு வங்கிய அவர் தனியா ஜெயிச்சிருவாரு 234 தொகுதிலாம் சீமானு. விஜய் எல்லாம் எங்களுக்கு ஒரு ஆளே இல்ல. ஆனா பொழுதுனைக்கு விஜய் பத்தி தான் பேசின்னு இருப்பானுங்க. அது பூமரே ஒரு மல்டி அவனுக்கு சோலி யூனிவர்ஸ், அது முடிஞ்சிச்சு. அப்படிதான். நம்ம ஆளு பேசாமே முடிச்சாரு பாரு சோழிய. அதான் மேட்ரு. காட்டு இல்ல காட்டு ப்ரோ, கத்துறானுங்க. அவரே சொல்லுவாரு, அதாவது பேசாம சீமானே வச்சான். சொல்லுவாரு, ஆக்சுவலா அவங்க அதாவது எல்லாம் எங்க இதுல யாருமே அந்த வெளியே போகல, யாரு போயிருக்காங்க போனவங்க யாராவது காட்டுங்க மாப்பிள்ள. இன்னைக்கு போனதுக்கு அப்புறம் வாய மூடிட்டு இருக்காங்க. நான்லாம் என்னன்னு தெரியல. 100ல இருந்து 150 போஸ்ட் போடுவேன். அவங்க போனதுக்கு வந்து ஒரு ஒரு நாளைக்கு 10 பேர் போனதை வந்து நான் போஸ்டா பாத்துட்டு இருக்கேன். ஓகேவா? நான் இன்னொரு விஷயம் ஆனா இதுல சொல்றேன். எண்ணிக்கையில இருக்கிற முக்காசி பேர் போன்ட்டாங்க. மீதி இருக்கிறது கொஞ்சம் அதான் அவனுக்கு உப்பு போடுற ஒரு சில பேர் மட்டும் தான், வேற எதுவும் இல்ல. விஜய் பிடிக்காதவன் வேணா இருப்பான் என்கிட்ட. விஜய் பிடிச்சா ஒருத்தன் கூட அங்க இருக்க மாட்டான். நான் இன்னொன்னு சொல்றேன். சரி, இப்ப ரேண்டமா கேக்குறேன், என்டிகளை தெரிஞ்ச உனக்கு முகங்கள் பேர் சொல்லு, ஒரு 10 பேர் சொல்லு. எனக்கு தெரிஞ்சவனே ஒரு ஃப்ரெண்டு, ஆனா அவன் அஜித் ஃபேன். புரியுதா? ஏன் எதுக்கு இருக்கான்னு புரியும். ஃப்ரெண்டு சொல்லல நானு, எல்லாருக்கும் தெரியணும் இல்ல, அந்த பேரை சொன்னா எல்லாருக்கும் தெரியணும். இப்ப காளியம்மாள் மாதிரி 3 பேரு. ஒண்ணு சீமா, இடுமாவன ஒரே முருகன், அவ்வளவுதான். 3 பேர் தான் இருக்கிறாங்க, அவ்வளவுதான். கட்சி ஒரே முருகன்னா ஸ்லீப்பர் செல், அவன் தான் கட்சி அழிக்க போறான் பாரு. ஆனா இல்ல துரைமுருகன் என்ன ஜென்மனே தெரியல. ஏன்னா அதுதான் இல்ல வாரிஸ் அமேசிங் கிளாஷ் பண்ணு பேச அதையும் கிடைக்கும். இன்னைக்கு என்டி ஆபீஸ்ல துரைமுருகன் ஓடி வந்திருப்பான். அண்ணா விஜய் திட்டி 3 வீடியோ போட்டேன், திமுக திட்டி 4 வீடியோ போட்டேன், நீ கலெக்ஷன் சொல்ல 100 சப்பாத்தி போட்டேன், 100 வடை போட்டேன், இதுக்கு மேல என்ன போடணும்? திண்டுக்கல் ஒரு பூட்டு போடு. ஒரு போன்ல இருக்க ரெக்கார்டிங் தானே இப்ப எல்லா பிரச்சனையும். இது கரெக்டா சொன்னீங்க. போன் ரெக்கார்டிங்னாலதான் பெரிய விஷயம் மாட்டான். வந்து காளியம்மாள் அரெஸ்ட் ஆகிறது வந்து கன்ஃபார்ம் ஆகுற மாதிரி இருக்காமே. அதான் சொல்ல வந்தேன். சீமான் அண்ணா வந்து காளியம்மாள் போயிட்டாங்கன்னு வருத்தப்படுவாரா, இல்ல விஜயலட்சுமி அக்கா வந்துட்டாங்கன்னு? என்ன கேஸ்? எதுக்கு அரெஸ்ட் ப்ரோ? அது ஒரு நடிகையை கேஸ் கொடுத்திருக்காங்க, அவங்க சம்மன் அனுப்பியிருக்காங்க. 23ஆம் தேதி நீங்க அபிஷியலா அங்க வரணும்னு, ஸ்டேஷனுக்கு வரணும்னு சம்மன் அனுப்பியிருக்காங்க. 27. ஓகே ஓகே. ஆனா இல்ல என்ன கேட்டா, நடிகை கேஸ்ல உள்ள போயிட்டு வெளியே வந்துட்டு அதான் தியாகி சீமான போஸ்ட் அடிப்பானுங்க பாரா, சத்தியமா அடிப்பானுங்க. அலெக்ஸ் உள்ள போயிட்டானா அதுக்கப்புறம் சோலி முடிஞ்சிச்சு அலெக்ஸ். இப்போ எலெக்ஷன் டைம் எப்பயுமே இந்த மாதிரி கேஸ் வரும். ஆனா இந்த காட்டி எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி தெரியல. இது வந்து சூசைட் அட்டாக் மாதிரி தான். ஓகேவா? ஒரு பொலிட்டிக்கல் லீடர் வந்து நீ எப்படி வேணா வந்து நீ அவனை அட்டாக் பண்ணலாம். ஆனா நீ இந்த மாதிரி அட்டாக் பண்ணிட்டானா நாளைக்கு அவனை இதை வச்சு அடிப்பானுங்க எல்லாருமே. புரியுதா? உண்மைதான் சார். அதுக்குதான் சார் இருக்கவே இருக்கு பறவைகள் சரணாலயம். பாஜக யார வேணாலும் சேர்த்துப்போம், அதுல போய் சேர்ந்துக்க போறான். அவள்தான் ஒரு விஷயமா ப்ரோ. ரவீந்திரன் துரைசாமி உள்ள புந்துட்டான். ஆமா, அவர் என்ன ஆகும்? ஆமா அதான் அந்த மல்டி யூனிவர்ஸ்ல ரவீந்திர துரைசாமி தான் வந்து பிரசாந்த் கிஷோர் அந்த மல்டி யூனிவர்ஸ்ல. இதையும் நோட் பண்ணி இல்ல, இதுதான் சூரிய டெம்ப்ளேட் தான். வாரத்துக்கு ஒரு பெரிய போயிட்டு இருக்காங்க என்டிகேல. இன்னைக்கு கூட ஒரு வீடியோல சொல்றான், கண்டிப்பா 2% வாங்குவாரு. ஆமா, ஒரு டவுட் இல்ல, திருமாவளவன் என்னாச்சு? ஆளே காணோம், பேச்சும் காணோம், ஏதாவது ஓடி. அவருது ஏதோ நீங்க ஏதோ ஒரு கேஸ பார்த்தான்டா. அது என்ன, அதுக்கு என்னன்னு எனக்கு புரியல. அது ஃபேக்கா இல்ல கன்ஃபார்மான்னு தெரியல. சீமான் மாதிரியே ஒரு லேடி பாத்தியா பூமரு? ஷேர் பண்ண இல்ல தெரியல. நான் இது ஆமா நான் பார்த்தேன். இல்ல மாஸ்டர் நீங்க தான் கால் பண்ணி நீங்க பார்த்தேன். ஆனா நம்பற மாதிரி இதான்னு தெரியல. அதான் அது வெள்ள சுடிதார் தானே பார்த்தேன். அத அனுப்பிச்சிருக்கேன், மேல போட்டேன் பாரு. அது என்ன கன்ஃபார்மா தெரியல. இப்படி அடிக்கிறானுங்க பொலிட்டிக்கல் லீடர். அதான் எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு.
ஒருவேளை இப்போ திருமாவை அடிக்கிறான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், அது ஒரு மெயின் ரீசன் தான். திருமா வந்து அங்கிருந்து மூவ் ஆகுறாரு, நம்ம கூட வந்து ஜாயின் ஆகுறாரு. இதுதான் நடக்குது. இப்போ இவங்க திருமாவை அட்டாக் பண்ணிட்டானுங்கன்னா இதுதான் ஸ்டேட்டஸ். சிம்பிளா இதான் புரிஞ்சுக்கணும். நீ திரும்ப அங்கிருந்து மூவ் ஆக போறது கன்ஃபார்ம், நம்ம கூட சேர்றது கன்ஃபார்ம். அட்டாக் புதுசா பண்றானா இல்லையான்னு பார்ப்போம். அது புதுசா என்னன்னு ஒரு கேங் வந்து தெரியுமா நம்மளுக்கு ஆப்போசிட்டா? கமலுக்கு ஃபேன்ஸ் கேங். ப்ரோ ப்ரோ அவங்க ஏதாவது ப்ரோ அவங்க இது டீமே கிடையாது ப்ரோ. ஏதாவது டீம் இல்லாம தனியா இருக்காங்க. அவங்கள ஒரு 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 கைண்ட் ஆஃப் விஷயத்துல நம்ம பாராட்டலாம். ஓகேவா, அந்த ஆள் வந்து நிறைய விஷயம் வந்து படத்துல பண்ணியிருக்கான், எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்காரு, அதுக்கெல்லாம் நம்ம பாராட்டுறோம். அதெல்லாம் எதுவுமே தப்பு சொல்ல. ஆனா அரசியல்னு வந்துட்டா அந்த டிவி அதுதான் சொல்றேன், அங்கதான் முரண்படுறோம் நம்ம. இங்க யாருமே வந்து கமலோட ஆக்டிங்க்கும் இல்ல இங்க நம்ம பசங்க வந்து கமலை பத்தி போடுறாங்கன்னு சொல்லிட்டு அவனும் ஒரு கமல் ஃபேன் வந்து போட்டான். நான் அவன்கிட்ட போட்டேன், டேய் நீ கமல் ஹேட்ரா, நீ இப்படி போறதுனால ட்ரிகர் ஆகி திட்டதாண்டா போறானுங்க உன்ன, நீ ஏன் இதை பண்ணிட்டு இருக்கேன்னு தான் நான் கேக்குறேன். போடுறான் அவன் போட்டு. இல்ல மாஸ்டர், எனக்கு என்னன்னா நான் அரசியல்ல சீமான கூட அடிப்பேன், ஆனா கமல் அடிக்க மாட்டேன். அது ஏன்னு எல்லாருக்கும் தெரியும். இது அவரே போர் அடிக்குதுன்னு கட்சி தொடங்கி டிஎம்கே கிட்ட கொடுத்துட்டு போனவர். யாராவது டிஎம்கே கிட்ட கொடுத்துட்டு போனவர் அவரை கொடுத்து. அதான் நீங்க யாராவது போட்டா கூட கேட்பாங்க மேல அவன் கட்சிக்காரன், ப்ரோ அவர் பேசுறது எனக்கே புரியல, நீ எப்படி பேசி நீ தெரிஞ்சு நீ எப்படி எதிர்கருத்து தெரிவிக்கிறான் ப்ரோ இல்ல முதல்ல கமல் அடிச்சா நம்ம தான் மூட்டாள. நான் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன், இங்க இருக்க எல்லாருக்குமே இந்த ஸ்பேஸ்ல சொல்லிக்கிறேன். ஒன்னே பாருங்க, இங்க பாரு, நம்பாலு 5 மீட்டிங் தான் போட்டாரு, அதுல 2 மீட்டிங் தான் வெளிப்படையா அவர் பேசின டாபிக் வெளில வந்தது, சரியா? ஆனா இன்னைக்கு டேட்டுக்கு நம்பால் தான் நம்பர் 1 டாபிக்ல. ஒரு கட்சியை சாப்பிட்டு போயிட்டாரு. எப்படி? பேசாமையே, யாருமே பேசல. நீ தெரிஞ்சு ஒரே ஒரு வாட்டி தான் திருநிதின்னு சொல்லிட்டு நம்ம ஐடிவி இங்க 2 பேரை போட்டாங்க, 2 பேர் வீடியோ போட்டாங்க தவிர வேற யாருமே போடல. ஆமா, ட்விட்டர்ல போட்டாங்க தவிர வேற யாருமே போடல. அடிக்கும் உள்ள பேசல, நம்ம எல்லாம் பேசக்கூட ஒரு வார்த்தை கூட தொடல. ஓகேவா, பேசாமே ஒருத்தனை முடிச்சு விட்டானுங்க, சோழியை முடிச்சு விட்டானுங்க. ஓகேவா, நீ யோசிச்சு பாரு, இந்த கட்சி கூட சேர்ந்தா நம்ம ஜெயிக்கலாம்னு பேசுவானுங்க, கரெக்டா? ஏன்னா நம்ம புது கட்சி, நம்ம எந்த கட்சியில பேசினாலும் உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கும்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன பேச்சு தெரியுமா? 50 வருஷம் பழைய கட்சி, அந்த கட்சி பேர் கூட மென்ஷன் பண்ணல, சும்மா சொல்றேன், 50 வருஷம் பழைய கட்சி, உங்களுக்கு லைஃப் வேணும்னா நீ விஜய் கூட சேர்ந்துதான் ஆகணும்ட்டானுங்க. அதுதான் சுச்சுவேஷன்ட்டாங்க. அதுதான் நம்ம பவர். அவங்க ஜெயிக்கவே இல்லையே, அததான் சொல்றேன், அதுதான் பவர். எங்க மேட்டர்னா இல்ல, ஆனா இன்னொன்னு விஷயம் முக்கியமா சொல்லிடுறேன், இன்ட்ரோ பண்ணது இது பண்ணிட்டு சாரி. இவனுங்க மீடியா எப்படி கொண்டு போறானுங்க தெரியுமா? ஏடிஎம்கே கூட டிவி கேஸ்லாம் டிவி கேக்க தான் பாதிப்பு அப்படின்ற மாதிரி இவனுக்கு கொண்டு போறானுங்க. ஏடிஎம்கே பத்தி பேசவே மாட்டேன்றானுங்க. ஏடிஎம்கேக்கு எப்படிப்பட்ட பாதிப்புன்னு பேசாம டிவி கேக்கு தான் பாதிப்புன்ற மாதிரி பேசுறாங்க. அவங்க இப்போ பிரைமரியா என்ன பண்றாங்கன்னா, யாரு வந்து இப்போ ஏடிஎம்கே ஒரு கூட்டணி வைக்கும், டிஎம்கே ஒரு கூட்டணி வைக்கும். ஆனா இன்னொரு அவர் பேசுறது கேக்குதா? லைட்டா கேக்குது ப்ரோ, நான் கூட ஹெட்போன் வால்யூம் கூட்டி வச்சுப்பேன், கொஞ்சம் மைக் கிட்ட வச்சு பேசுங்க. இந்த பிரைமரி ஃபோர்ஸ்னு சொல்றாங்கல்ல, இங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா டிஎம்கே ஒரு பிரைமரி ஃபோர்ஸ், ஏடிஎம்கே ஒரு பிரைமரி ஃபோர்ஸ். ஆனா அது தேர்ட் ஃப்ரண்ட்ல ஒரு பிரைமரி ஃபோர்ஸே வரல. அதனால இவங்க எப்படி என்ன பண்றாங்கன்னா, யார் வந்தாலும் யாரு கூடயே தள்ளி விட்டுறாங்க. பட் ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, அண்ணா வந்து ஒரு பிரைமரி ஃபோர்ஸா நம்ம ஒரு கூட்டணி வச்சு, அந்த கூட்டணி தான் எல்லாரோட யார் ஆட்சிக்கு வர்றது டிட்டர்மைன் பண்ற மாதிரி அவர் ட்ரை பண்றாரு அண்ணா. அதை பண்ண விட மாட்டேங்கிறானுங்க. இவனுங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றானுங்க, தள்ளி விட்டுறானுங்க. ஏடிஎம்கே கிட்ட டிஎம்கே தள்ளி விட ட்ரை பண்றானுங்க. பட் அது மட்டும் நடக்கக்கூடாது. அது நடந்தா கடைசி வரைக்கும் ஏடிஎம்கே டிஎம்கே தான். ஆமா, அது ஆக்சுவலா அது வந்து 2026 நீ வந்து மிட்லலாம் நீங்க வந்து வேற மாதிரி ஆயிடும். ஆனா அது என்னன்னா ஒரேடியா பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இப்பவே வந்து திமுக கேம் ஆட ஆரம்பிச்சிடும், பிஜேபி கேம் ஆட ஆரம்பிச்சிடும். இப்ப சொல்ல மாட்டாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க, இப்போ கேம் ஆட ஆரம்பிச்சிருவானுங்க. அதனாலதான் வெயிட் அண்ட் சி, த மேன் ஆஃப் பவர், த மேன் ஆஃப் அயன் மிஷின் வாங்க தெரியுமா, அதான் நம்ம ஆளு. எனக்கெல்லாம் தெரிஞ்சு லைஃப் டைம்ல இப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை நான் சொல்லுவேன். அதுவும் மூவிலயும் நடக்கல, ஒரு சினி ஃபீல்ட்லயும் நடக்கல, ஒரு பொலிட்டிக்கல் ஃபீல்டும் நடக்கலடா. நீங்க பெருமையா அடிச்சு சொல்லிக்கோங்க, ஒரு மனுஷன் எவன் ஒருத்தன் நான் தான் பெரிய அடிச்சு சோட்டையே உட்கார வச்சு நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணி பேச கூட இல்ல, அந்த ஆள் பேசினான். ஓகேவா, ஸ்டேஜ் ஏறி நம்ம ஆளு பேரை யூஸ் பண்ணி பேசினான், நம்ம ஆள் அதை கூட பேசல, சிரிச்சுட்டு விட்டாரு. ஓகேவா, ரெண்டாவது இத்தனைக்கும் வந்து அவர் பெருமையா தானே சொன்னாரு, ஒரே சூப்பர் ஸ்டார் பெருமையா தான் சொன்னாரு. அதேதான். ஆனா இல்ல, ஆனா மாஸ்க் ஒரு இல்ல, எனக்கு நிறைய பேர் இதை மிஸ் பண்றீங்களா தெரியல, உதயநிதி ஸ்பீச் ரொம்ப மிஸ் பண்றேன். அடிக்கடி கண்டென்ட் வந்துனே இருக்கும்.
உண்மையிலே எனக்கு ஸ்டாலின் கண்டென்ட்டை விட உதயநிதி கண்டென்ட் பார்க்க சிரிப்பா இருக்கும். அவன் இன்னும் அவரோட பார்த்தா கதறல் பேசுறதுல இன்னும் ஒண்ணு நிறைய இருக்கு அலெக்ஸ். அவரோட கதறல் இன்னும் நிறைய உண்மையிலே இருக்கு. அழகான அது ஒண்ணு. பொலிட்டிக்கல்ல பாரு, இப்ப யோசிச்சு பாரு. எவ்வளவு பெரிய பொலிட்டிக்கல்ன்றது வந்து சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா எவ்வளவு ஈஸியா, ஒரு எவ்வளவு ஸ்மூத்தா. இதுதான் மேட்ரு. இங்க என்ன சொல்றானுங்கன்னா, பொலிட்டிக்கல்ல நீ வந்து பேசணும், நீ இதான் பண்ண. பேசாமே ஒருத்தனை முடிச்சிட்டோம்டா. பேசாமே முடிச்சாச்சுடா. இங்க நிறைய பேருக்கு அதான், விஜய் எதுவுமே பண்ணல, இன்னும் 2-3 வாட்டி தான் வெளில வந்து பேசினதுக்கு இவ்வளவு விஷயம் நடக்குதுன்னா, அவரு வந்து மார்ச் மாசம் அப்புறம் வந்து இறங்குனா எத்தனை பேர் வந்து சேர ரெடியா இருக்காங்க தெரியுமான்றாங்க. இதுதான் மேன் ஆஃப் பவர். நீங்க எல்லாரும் இங்க இருக்கீங்களா, இந்த மாதிரி இந்த குஞ்சன்ஸ் கிட்ட, ஆமா குஞ்சன்ஸ் கிட்ட எல்லாம் சண்டை போடாதீங்க. வேஸ்ட் கண்டென்ட், வேஸ்ட். இவனுங்க நம்ம ரேஞ்சே கிடையாது. இவனுக்கு நம்ம ஈக்குவல் 1% கிடையாது. நம்ம வேற லீக்ல இருக்கோம். ஒரு தனி ஒரு அவங்க ஒரு கிரகத்துல ஆமா, இருக்காங்க. நம்ம வேற அவரை லீக்டா. விட்டுறலாம். நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரியே நம்ம ஆள் கிடையாது. நம்ம ஆளோட ரேஞ்சு வேறடா. நான் இப்பயும் சொல்லுவேன், பெருமையா சொல்லுவேன். நீயே வேணா, நீ எங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து நீ நியூஸ் சேனல் ஓபன் பண்ணி பாரு. 10 நாள் நியூஸ் சேனல் ஓபன் பண்ணி பாரு. டிபேட் சேனல்ல விஜய்னு டாபிக் இல்லாமலாம் நான் மொட்டை வச்சிடறேன்டா. நீ ஒரு நாள் சில விடாம இருக்காது. ஒரு நாள் விடாம இருக்காது. நான் அதுதான் சொல்றேன். சில பைத்தியக்காரனுங்க தேடிட்டு பாயிண்ட் கிடைக்கலன்ட்டு அவார்டு வாங்கலான்றானுங்க. அஜித் வாங்கிட்டாங்க, அவார்டா அது நீ நான் எல்லாம் வாங்கிட்டாங்க. அதை அஜித் வச்சு நான் என்ன வாங்கிட்டாங்கன்னா ரஜினி இல்ல வாங்கியாச்சு, அந்த அவார்டு இப்ப கமல் வாங்கியாச்சு, பிரதீப் தனுஷ் வாங்கியாச்சு. அந்த அவார்டே வேணாம்னு சொல்லிட்டான் பாரு. அவார்டு ஆமா பிரதீப் இல்ல ஒரு எடுத்து நிமிஷம் பிரதீப் பிரதீப் நான் இப்போ ஒண்ணு சொல்லியிருந்தேன். நேஷனல் அவார்டு வந்துட்டு அந்த ஜூரி மெம்பர்ஸ் ஒரு 8 பேர் தான் 8 கோடி 4 பேர் பேர் வந்து போட்டு தீர்மானிக்கிறாங்க. அதனால அவார்டு இல்ல வேணாம். அதான் ஆனா 8 கோடி பேர் பார்த்து ஒரு விஷயம் நல்லா இருக்குதுன்னு சொல்றதுதான் அது ரெகக்னேஷன். வெறும் 8 பேர் பார்த்துட்டு அது சொல்றது வந்துட்டு எனக்கு அது பெருசா இது இல்லைன்னு இல்ல அவனே அதான் செருப்பால சொல்றேன், வச்சு அதுவும் பாயிண்டே நேஷனல் கிடைக்காம ஒண்ணும் இல்ல, அவார்டு எடுத்து இந்த விருது பத்தி அவனா பேசினான்னு வச்சுங்களேன். இறுதி சுற்று படத்துல மாதவனை பார்த்து அந்த ஹீரோயினியை மீன் மார்க்கெட் ஒன்று பண்ணுவான், அந்த ரூபா நோட் எடுத்து சொரிகோ அந்த அந்த டெம்ப்ளேட் போட்டு விட்டுரு. அதை வச்சு அதான் பண்ணான் அவனுக்கு. வேற இல்லனா ஏற்கனவே இவன் ஒரு இல்ல கலைச்சர். ஏற்கனவே கேட்டு அந்தனன் கலைச்சிருந்தானே இந்த பத்மபூஷன் கொடுத்ததுக்கு அஜித் கொடுத்து என்னங்க பிரயோஜனம்? யாருமே பார்க்க கூட முடியாது, அவர் வீட்டுக்கு கூட போக முடியாது. உள்ள சரி கூட இல்ல ப்ரோ நடுவுல அவார்டு இல்ல வாங்குறதுக்கு கூட இல்ல நான் ஒரு வரமாட்டேன் டாப்ல. இல்ல இல்ல அவருக்கு சாதிக் ப்ரோ நடுவுல ஒரு ட்வீட் கூட போட்டேன். பத்மபூஷன் வாங்கிதானே இந்த படம் விடாமரிச்சு விட்டு. எவனாவது நீ அதான் பத்மபூஷன் வாங்கிட்டு அந்த படத்தை பார்த்தானுங்களா? ஒருத்தன் பார்த்தான்னு சொல்லு. பத்மபூஷன் வாங்கிட்டான் அந்த பார்த்தேன். ஆளு அசிங்கம் தான் பட்டான். அந்த ஆளு பத்மபூஷன் போட்டு படம் என்னடா இப்படி ஆயிடுச்சு, புஷ்ன்னு ஆயிடுச்சுன்னு அசிங்கம் தான் பட்டான் அந்த ஆளு. என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த ஆளோட பேட் ஃபேஸ் இது. நான் அததான் அவர் வந்து வேற ஒரு விஷயத்துல அவர் ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்காரு. சோ இவரு ஒரு நான் சினிமா ஒரு நார்மலா பாக்குற மாதிரி அதான் இங்க தெரியுது. பாருங்க. சோ அவர் ரேஸ்ல இருக்கிற ஹாப்பினஸையும் பார்க்கும்போது இதை பார்க்கும்போது அவருக்கு வந்து அதுதான் முக்கியமா இருக்கிறதோ, இது ஒரு சாதாரண விஷயம் மாதிரி பார்க்கல. எனக்கு அப்படி தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது பாக்குறவங்களுக்கு? ப்ரோ நான்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ப்ரோ. நீங்கெல்லாம் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு தெரியல. நான்லாம் டே டு டேல வந்து என்ன மாதிரி ஹாப்பி நான் வந்து அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். எங்க நம்மளுக்கு பெருமை தெரியுமா? ஒரு ஃபேன் வந்து எப்படி பெருமையா இருப்பான், என் ஸ்டார் இதை பண்ணிட்டாரு, என் ஸ்டார் இதை செஞ்சுட்டாரு, என் ஸ்டார் இதை ப்ரூஃப் பண்ணிட்டாருமா. அதுதான் நம்மளுக்கு பெருமை. நீ அதுதான் வந்து ஒரு ஸ்டாருக்கு, ஒரு ஃபேனுக்கு வந்து அதான் பெருமை. நம்ம ஆள் அதுல எங்க நம்மள விட்டு குத்தாரு, எங்க நம்மள தள்ளிட்டாரு சொல்லுங்க. வந்து ஆரம்பிச்ச அரசியல் களத்திலே சூப்பர் ஸ்டாரா உட்காந்துக்கிறாரா? நீ வந்து 50 வருஷம் கட்சியே கொஸ்டின் மார்க்கா இருக்கு, நீ யார் கூட சேர்ந்தா சேஃப்ன்றாங்க. அதை கிரியேட் பண்ண இன்னும் பேச ஆரம்பிக்கல. அதை தான் சொல்றேன். அதுதான் ஒரு மேன் ஆஃப் பவர்ன்ற நானு. இதனால தான் நான் சொல்றேன், இந்த மாதிரி சில்லற பசங்க கிட்ட சண்டை போடுறது இதெல்லாம் நீங்க ஏன்னா நம்ம ரேஞ்சு வேற, நம்ம லீக் வேற. இவனுங்கெல்லாம் நம்ம கிட்டே கிடையாது. ஆக்சுவலா என்னோட கரெக்ட் வேர்டு சொல்லணும்னா என்ன தெரியுமா சொல்லலாம்? இவன் இப்ப ஷாம் ஒரு வேர்டு சொல்லியிருப்பான். விஜய் தளபதி வந்து என்ன ஃபீல் பண்ணியா, மேன் ஆஃப் டிசிப்ளின் சொல்லுவான். ஓகேவா? மேன் ஆஃப் டிசிப்ளின். இல்ல மான்ஸ்டர் ப்ரோ அந்த சைக்கோ பாலா இருப்பானே டைரக்டர் பாலா, அவனே சொல்றான் டிசிப்ளின். என் வீட்டுக்கு வந்து கரெக்ட். கரெக்டா சொன்னேன். எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். என் குழந்தைய போட்டோ எடுக்கிறது என்கிட்ட பர்மிஷன். மேன் ஆஃப் டிசிப்ளின். நீ அது வந்து சும்மாலாம் வராது. அதுதான் மேட்டரு. அவன் ஷாமா தான் சொல்லுவான், ஏங்க அவர் இருக்க ஸ்டேட்டஸ்க்கு என்ன வேணா பண்ணலாங்க. அவர் அதெல்லாம் கிடையாது. மேன் ஆஃப் டிசிப்ளின். டைமுக்கு ஒரு டைம் அவரோட வேலையை பார்ப்பாரு. வேலை டைம்ல போன் கூட எடுக்க மாட்டாரு. இதுதான் டிசிப்ளின். நம்ம இங்க என்ன தளபதி பத்தி பேசுறோமோ அதெல்லாம் 10% தான். அந்த ஆளு லைஃப் டைமையே சாக்ரிஃபைஸ் பண்ணி உட்காந்துட்டு இருக்கான்.
எனக்கெல்லாம் இன்னும் கேட்டீங்கன்னா இதெல்லாம் எதுக்கு அந்த ஆளுக்கு தலைவலி? படத்தை நடிச்சோமா, என்ஜாய் பண்ணோமா, நம்மளும் நிறைய இடத்துல ப்ரெஷர் வரும், நிறைய இருக்கு. நம்மளும் இல்லைங்க, என்ஜாய் ஆனா இன்னும் ரொம்ப ப்ரெஷர் இன்னும் ஒரு ஆகும் 2 படம் நடிச்சேன்னு வச்சுக்கோங்க, மென்டலான ஒரே நசுக்கி விட்டுறலாம். அதான் ப்ரோ. 2 படம் தான். கிடையாது ப்ரோ ஆளே அவனுக்கு நசுக்கி மெண்டலான போயிட்டு மேல இருக்கான் சிரிப்பு தான் வருது லியோ எனக்கு. கிட்ட அடி இல்ல வாங்கி. அது முடிஞ்ச கேஸ். இல்ல அது சொல்றேன், முடிஞ்சு அதை பத்தி மெண்டல் பேசினாலே எப்பயோ ஒரு தூக்கி காமெடியா போட்டாச்சு ப்ரோ. இருக்கு. இவன் எந்த லோகேஷ் கூட முன்னாடியாவது இந்த படத்தோட முதல்ல இருந்தவங்க லோகேஷ் இப்பதான் கூட ஒரு பண்ணு மாதிரி பண்ணட்டும், இருக்கு. ஹங்கர் கூட எவன் கூட வேணா பண்ணட்டும். நம்ம நார்மலா ஒரு தெலுங்கு டைரக்டர் வச்சு நம்ம நசுக்கி விட்டுறலாம் மென்டலான. இதுதான் சுந்தர்லாம் மேட்ரு. நீ யோசிச்சு பாத்தி எல்லா ஆங்கிள் யோசிப்பா அந்த ஆளுக்கு எவ்வளவு ப்ரெஷரா இருக்கும். ஆனா அதை தெரிஞ்சும் தில்லா இறங்கிட்டு அதுவும் சைலண்ட். நீ அதுதான் மேட்ரு. நிறைய வீடியோஸ் இன்டர்வியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பாலா சொல்லியிருப்பாங்க, நீங்க என்ன சொன்னாலுமே ஒரு காமன் சைலண்டா இருக்குங்க. அவர் ஃபேஸ்ல அந்த ரியாக்ஷனே இருக்காதுங்க, சைலண்ட்னஸ் இருக்குங்க. இதுல மான்ஸ்டர் தான் ஒரு சில விஜய் ஃபேன் போட்டுருந்தானுங்க. அதான் நானே அந்த டைம்ல காட் பண்ணேன். ஏய் சரியான ஆம்பளை இருந்தா ஜெயிலர் 2 தூக்கிட்டு ஜனநாயகன் கூட வரேன் பேசி முடிச்சிட்டியா, அவன் சம்மர் போயிட்டான். நெல்சன் 13 மாசம் கேட்டு வச்சிருக்கான் நெல்சன். இதுதான் மேட்ரு. இப்போ கோட் படத்தப்போ இந்த படம் டைரக்டர் சொன்னான் தெரியுமா, அமரன் படம் டைரக்டர் சொன்னான். என்ன சொன்னான், சாரோட படத்தை வச்சு ரிலீஸ் டேட்டை வச்சுதான் மிச்ச எல்லா படமும் நீங்க ஆமா, அது எவ்வளவு இதெல்லாம் நீ என்ன சும்மா வேர்ட் நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க? இதுதான் மேட்ரு. சி, காசுக்கு கூலி அடிக்கிறவன் அஜித் மூவியால ப்ராஃபிட் ஆகுற ஒரு 10 தியேட்டர் இருக்கும். புரியுதா? அங்க ஃபேன்ஸ் அஜித் ஃபேன்ஸ் போய் பாக்குறவன் 10 தியேட்டர் இருக்கும். அந்த 10 தியேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிதான் பேசுவான். எனக்கு கோட் இப்படி ஆயிடுச்சு, லியோ இப்படி ஆயிடுச்சுன்னு அந்த கூமுட்டைக்கு இப்படிதான் பேசும். நீ தியேட்டர் ஓனரே பிடிச்சி கேட்டனா தியேட்டர் ஓனர் சொல்லுவான், நீ இங்க சென்னையில இருக்க டாப் 10 தியேட்டர் ஓனர்ஸ் இப்ப இந்த வருஷத்தோட எது டாப் ஒன்னு கேட்டா கோட் தான் சொன்னாங்க. நீ இதுதான் மேட்ரு. சி, ரியல் ஆக்சுவல் மேன் ஆஃப் பவர் இதுதான். நம்ம லீக் வேற, இவங்க இன்னும் அந்த லீக் அந்த நெகட்டிவா பேசுற அந்த தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாமே டிஎம்கே சப்போர்ட்டுங்க. திருப்பூர் சுப்பிரமணியம் பேசுவான், அப்புறம் இன்னொருத்தர் இருக்கான் ஒரு பைத்தியக்காரன் பேசுவான், ரெட் ஜெயிண்ட்ல எதிர்த்து பேசுறானுங்கனாலே இவ்வளவு பெரிய விஷயம். ஸ்ரீதர்னு ஒருத்தர் இருக்கான். அந்த 3 பேர் தான் பேசுவானுங்க, வேற அவனும் பேச மாட்டானுங்க. அது இப்ப அவனுங்க எல்லாம் பழைய ஆளுங்க. அவனுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருந்தானுங்க. நம்ம ஆள் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்காதனால அந்த வெஞ்சன்ஸ்ல பேசுறானுங்க. கரெக்ட். அதுல அவ்வளவுதான். அவங்க 3 பேர் பேசுற வீடியோ எடுத்து கட் பண்ணி போடுவானுங்க. எல்லா படத்துலயும் லியோக்கும் போட்டானுங்க, கோட்டுக்கும் போட்டானுங்க, பாரிஸுக்கும் போட்டானுங்க. வேற என்ன பண்ண முடியும்? இல்ல நீ யோசிச்சு பாரு, பொன்னியின் செல்வன் இது பேர் என்னது, விக்ரம், அர்ச்சனா இதெல்லாம் செருப்பு அடிச்ச மாதிரி சொன்னாங்க. அர்ச்சனா அந்த அவங்க ப்ரொடியூசர். ஏங்க நான் தப்பா போட்டேன்னா எதுக்குங்க ஈரன்ற எல்லா தியேட்டர்லயும் கோட்? ஆனா இதுல இல்ல அர்ச்சனா தக்லீஃப் என்னன்னா, இல்ல அவ தப்பா போடல, கரெக்டா போட்டா. அதை கூட அதான் எல்லாமே டாக்ஸ் கட்டுறோம்னு எல்லாம் சொல்லி கோட்லாம் சொல்லிட்டா. திரும்ப இப்ப டிராகனுக்கு என்ன பண்ணிருக்கா, 2 நாள் 50 ரூபா பிரேக்கப் போட போட்டிருக்காங்க. யார் போடுவா? எந்த இல்ல மஸ்க் எப்படி இல்ல மாஸ்க் அது எப்படி தான் இருக்குது, எலான் மஸ்க் தூக்கி போதா, சாரி தான் இவனுக்கு வருது. அது வேற. இவரு இந்த ஸ்ரீதர்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் என்டோஸ் பண்ணியிருந்தாருல, அவர் கோட்டுக்கு என்டோஸ் பண்ணியிருந்தாரு. கரெக்டா போடுறாங்க இந்த ஏஜிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல ப்ரோ, இப்ப ஒரு படம் ஓடலன்னு எடுத்துக்க. இப்போ மாஸ்டர் வேட்டைன் இவனுக்கு போட்டது நம்பினானா 4 நாள்ல 240. இது அதுதான் அலெக்ஸ். இது நான் ரொம்ப பிராங்கா எல்லாரையும் அடிக்கூடாதுன்னு பாக்குறேன். அதனாலதான் நான் ரொம்ப பாலிஷா பேசுறேன். சரியா? ஒரு டாப் இண்டஸ்ட்ரீஸ்ல அதான் நான் சொல்றேன்னே வச்சுக்கேன், ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் தான் எனக்கு தெரிஞ்சு தமிழ் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஓகேவா? அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இப்படி தெளிவா ஒரு 10 டைரக்டர் உட்காந்துட்டு ஒரு மீடியால இப்ப இருக்க தமிழ் இண்டஸ்ட்ரியில பேங்கபிள் ஸ்டார்னா விஜய் தான் சொன்னாங்க. யாராவது சொல்லுவாங்களா? நீ யோசிச்சு பாரு. இதுதான் ஸ்டேட்மெண்ட். சி, திஸ் இஸ் a bold ஸ்டேட்மெண்ட். அர்ச்சனா இங்க வரையும் நான் எந்த இன்டர்வியூல பார்த்த வரையும் பாலிஷா பேசி பார்த்ததே கிடையாது. கரெக்டா பேசுவாங்க. அதுதான் மேட்ரு. இதுதான் இங்க எக்ஸாக்ட் சுச்சுவேஷனு. நீ நினைக்கிற மாதிரி இது பண்ணிச்சு, ஏய் உன்னெல்லாம் பண்ண வச்சானுங்க, புஷ் பண்ணானுங்க, டு த கோர் புஷ் பண்ணானுங்க. நம்மளுக்கு அது அப்படி கிடையவே கிடையாது. அழகா புஷ் ஆயிடும். நீ நினைக்கிறியா விஜய் சார் படத்துக்கு நம்ம தான் இங்க இது பண்ணிட்டு இருக்கோம், ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவானுங்க 3வது நாளுக்கு அப்புறம். அது தெரியாது. நம்ம ஆளுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் மட்டுமே 1 வாரம் ஓட்டுவாங்க. சின்ன வயசு 2 வயசு குழந்தையில இருந்து 30 வயசு ஆளு வரையுமே அந்த ஆளுக்கு
இப்பயுமே ஃபேன் பேஸ் 40ல இருந்து 60 70 வயசு நீ யார் ஃபேனை வச்சு ஆனா இல்ல 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 இப்ப நம்ம தளபதி ஃபேன் அதெல்லாம் எல்லாமே இதுதான். ஆனா நான் ஆச்சரியமா பார்த்தது என்னன்னா, லியோக்கும் கோட்டுக்கும் வெறும் 13 கோடி தான் தமிழ்நாட்டுல வித்தியாசம். ம். எனக்கு என்னன்னா இது புரியல. இது நான் ஆனா யாரும் ப்ரோ எதிர்பார்க்கல. 10 ப்ரோ, 230 220. இல்ல நான் சத்தியமா இது நானே எதிர்பார்க்கல. ஏன்னா எல்லாம் சொன்னது என்னன்னா ஒரு 180 வந்துரும் ப்ரோ, ஒரு இது எல்லாம் அப்படிதான் நினைச்சானுங்க. பார்த்தா இதான் இவருக்கு இருக்கிற ஃபேமிலி ஆடியன்ஸும் அந்த பீக்ல இருக்கிற இது இல்ல ப்ரோ, அதான் ரைட்ஸ் கூட 85 தான் வித்தாங்க தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸ். பெரிய ப்ராஃபிட். அது ப்ராஃபிட் யார் தெரியுமா? நம்ம கம் டு மை ஆபீஸ், அவன் பேர் என்ன ராகுல். ஒரு நிமிஷம். இல்ல 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 மான்ஸ்டர் இதுல என்ன ஹைலைட் என்ன தெரியுமா? குட் பை அக்லி ராகுல் தான் வந்துட்டு எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்றான். அந்த படத்துக்கும் வந்துட்டு படம் ஓடுதா இல்லையான்னு போடுவான். இவன் வந்துட்டு 100 கோடி ஷேர்னு சொல்லிட்டு கோட்டுக்கு வந்துட்டு போட்டு கேக்கே விட்டுருப்பாங்க. 100 கோடி ஷேர்னா என்னன்னு தெரியும், அந்த மேக்ஸ் தற்கூடிங்களுக்கு தெரியாது. அதான் அது நீ எனக்கு வரட்டும் வேணாம். அப்ப ஸ்வாரிங் போடும். அவனுங்களுக்கு கிராஸ்னா என்னன்னே தெரியாது அலெக்ஸ் ஃபர்ஸ்ட். தெரியாத அதுல ஒருத்தன் கோட் பண்ணியிருந்தான் தெரியாத ஒரு ஆமை. ஏன்னா 100 கோடி தான் பண்ணிருக்கு 200ன்றீங்க. கர்நாடகா ரிலீஸ் தெரியுமா? கர்நாடகா ஸ்டேடியம்ல அப்டேட் கேக்குறது மெயினா. புக் மை சொன்னா திட்டு வருவாங்க ப்ரோ. இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஆப் அதான் இல்ல நீ யோசிச்சு பாரு. சல்மான் கானுக்கு போய் அட்லி படம் பண்றானா, அதுவும் பிகில் படத்துக்கு அப்புறம். கரெக்டா அலெக்ஸ்? மார்க் மை வேர்ட் கரெக்டா? பிகில் படத்துக்கு அப்புறம் சல்மான் கானுக்கு படம் பண்றானா, நீங்க எல்லாம் சாரி ஷாருக் கானுக்கு படம் பண்றானா, நீங்க எல்லாம் இங்க என்ன நினைச்சு சல்மான் கானும் பண்ண போறான். இங்க என்ன நீங்க நினைக்கிறீங்களோ அது எக்ஸாக்டா இன்னொன்னு எலிவேஷனோட சொல்றேன். ஷாருக் கானுக்கு படம் பண்றது இட்ஸ் நாட் அ ஈஸி திங். அந்த ஆளு சாலிடா 600 கோடி பண்ணுவான். சங்கரே பண்ணல அந்த டைம்ல. அத நார்த்ல போய் பண்ண முடியும். ஆனா அட்லி அசிஸ்டன்ட் போய் பண்ணிட்டாங்க. அதான் மேட்டரே அதுதான். ஏன் அத பண்ணான்னு நீங்க எல்லாருமே திங்க் பண்ணாலே புரிஞ்சிடும். அட்லியே சொல்லியிருப்பான் படம் கன்ஃபர்மேஷனோட சல்மான் கான் வந்து சாரி ஷாருக் கான் வந்து ஃபோன் பண்ண சொல்லியிருப்பாரு, நீங்க விஜய் சாருக்கு ஃபோன் பண்ண நான் சொல்லணும்ட்டு. ஏய் நம்ம லீக் வேறயா, இவனுக்கு கூட சண்டை போற அளவுக்குலாம் வர்த்தே இல்ல. அதனாலதான் சொல்றேன் இவனுங்களை அபியூஸ் பண்ணது. எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு ப்ரோ. எனக்கு அட்லி கிட்ட அந்த விசுவாசத்தை பார்த்தேன். ஹிந்தியில படம் பண்ணாலும் அங்கேயே போயிட்டு தளபதி விஜயன் தான் இங்க வந்து சொன்னோட பரவாயில்ல. மை பாய் எதுக்கு சொன்னாரு? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? சி இதுதான் மேட்ரு. நீ வந்து ஒரு நெல்சனை வந்து இந்த தற்குறிங்களுக்கு சொன்னாலும் மென்டலான எங்களுக்கு புரியாது. நெல்சன் வந்து இந்த ஜெயிலர் 2 புஷ் பண்ணி விட்டதே தளபதி தான். நீ போய் சொல்லு தைரியமா, ஒத்துக்கிறாரோ இல்லையா பாக்கலாம், நீ போய் சொல்லு ப்ரோ. இப்ப ஷாருக் சொன்ன விஷயம் தோணுது. இல்ல இவன் யோசிச்சு பாருங்க, ரஜினியே வந்து டானுக்கு அப்புறம் இல்ல டாக்டருக்கு அப்புறம் ஒத்துருப்பானா? இவனை நெல்சனை ஒத்துப்பானா? இல்ல இத முதல்ல இவனுக்கு புரிஞ்சுக்கணும். என்ன நானா பேசக்கூடாது. ஒரு நிமிஷம் இல்ல பேசவே தேவையில்ல. அது ஆடியோ லான்ச் பார்த்தாலே தெரியும் நெல்சன் என்ன சொன்னாரு. பேசி விட்டுருவாங்க. எனக்கு இப்போதான் ஒரு விஷயம் தோணுது. ஷாருக் சொன்னே இப்பதான் ஞாபகம் வருது. இன்னும் ஒரு 2 வருஷம் தானே ஷாருக்கும் நம்பால் வரலாம். ஏன்னு சொல்றேன்னா ஜவான் ஓப்பனிங்கா லியோ ஓப்பனிங்கா அதுதான் ப்ரோ சொல்ல வரேன். இவ்வளவு எல்லாம் பேச தேவையில்லை. உனக்கு பிகில் டைம் அப்ப ஷாருக் கான் படம் என்ன கலெக்ஷன் போய் பார்த்தாலே தெரியும். ஷாருக் கானுக்கு பெரிய டவுன்ஃபால் இருந்தது உண்மைதான். ஆனா அங்க பெரிய மார்க்கெட்டை கரெக்டா போச்சான். ஏன்னா 6000 ஸ்கிரீன், இங்க வெறும் 1000 ஸ்கிரீன்ல விஜய் பண்றதா உன் மாசம் புரியுதா? 6000 ஸ்கிரீன் நீ விஜய் கிட்ட கொடுத்தா அது எங்கேயோ பண்ணிட்டு போயிடும். ஆனா அவனுங்க எல்லாம் ஏன் தெரியுமா இப்ப சவுத்த பார்த்து பயப்படுறானுங்க? சி இதுதான் மேட்டர். டவுன் ஆயிடுச்சு பயங்கரமா. ஏன் தெரியுமா பார்த்து இப்படி பயப்படுறானுங்க? என்னடா இவ்வளவு ஸ்கிரீன்ஸை வச்சுட்டு இருக்கோம், இத்தனை கவர் பண்றோம். சி நம்ம படம் எடுத்தோம்னு வச்சுக்கேன், நம்ம வந்து லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம வந்து அதர் ஸ்டேட்ஸ்ல ப்ரொமோஷன் பண்றோம். அவனுங்க அப்படி கிடையாது. ஓன் லாங்குவேஜ் எடுத்து 6 ஸ்டேட் 7 ஸ்டேட்ல ஓட்டுவானுங்க. ஓகேவா? சாலிடா அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. நீ வந்து போட்டணும்னு அவசியமே கிடையாது. அவனுங்க ஈஸியா பண்ற ரெவன்யூ பண்ற ஆளுங்க. அவனுங்களே டவுன்ஃபால் இருக்காங்க, மிரள்றானுங்க சவுத் எப்படி இப்படி பந்துன்னு. ஓகேவா? அந்த ஸ்டேஜ் நீ இப்போ அந்த ஸ்டேஜ்ல இருக்க ஒரு நம்ம பையன் போய் அங்க பண்றானா எப்படி அக்செப்ட் பண்ணிருப்பான்? அதை எதை பார்த்து அக்செப்ட் பண்ணிருப்பான்? அதுதான் மேட்ரு. நெல்சனை எதை பார்த்து அக்செப்ட் பண்ணிருப்பான்? அதுதான் மேட்ரு. ஓகேவா?
ஆனா ஆனா இல்ல ப்ரோ, இப்ப இதுல அந்த 6000 ஸ்கிரீன் இதுல அதை கரெக்டா யூஸ் பண்ணது யாரு தெரியுமா? இந்த அல்லு அர்ஜுன், சவுத்ல அல்லு இருந்து. அர்ஜுன். ஆனா அவன் பண்ணதை வந்துட்டு நம்ம பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? அவன் ஹிந்திக்காக பாகு போட்டு துப்புறது, ஏன் பாகு ஆன்ஸ் போடுவான் தெரியுமா? போட்டுக்குவான். நான் சொல்லிட்டேன் ஆன்ஸ் அலெக்ஸ். போடுவான் நான் எல்லாமே. ரெண்டு முட்டேன் டேய். அல்லு அர்ஜுனை ஏன் புஷ்பா 2 ஏன் இந்த அளவுக்கு ஃபேமஸ்? அவன் ரிஸ்க் எடுத்தான் கொஞ்சம். அச்சலம் அப்படியே அவனுங்களை வந்து வடக்கான்ஸ காப்பி அடிச்சானுங்க. வடக்கான்ஸ் அவனுங்க ஸ்லாங் அதேதான், வாயில போட்டு இல்ல ஸ்லாங்கே மேட்டர் இல்ல. இல்ல அந்த படத்தை பொறுத்தவரைக்கும் அவன் வடக்கனாவே மாறிதான் படமே பண்ணான். வாயில பாக்க அந்த வடக்கான்னு தானே பிஆரி மாதிரியே பண்ணிருக்கான் ப்ரோ. அந்த காஸ்டியூம், பேசுறது, கண்ணாடி, பான்பராக. உனக்கு புஷ்பா 1 கூட சவுத்தோட கனெக்ட் ஆகும். ஆனா நீ 2 பாரு, மேக்ஸிமம் ட்ரெஸ், காஸ்டியூம், ஆன்ஸ், பாக்கு எல்லாம் நான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வரும்போது புஷ்பா அதுல பான்பராக் துப்புவாங்களே. டேய், போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போய் ஆன்ஸ் போடுவாங்க. என்ன அத முழுங்குவான் பாரு. அடங்குமா இல்ல அந்த டைம்ல புஷ்பா ரிலீஸ் ஆச்சு, டைம் பாஸ் போயினுக்குது. நல்லா கேட்டுக்க, உள்ள 2 பேர் பேசுறாங்க. எனக்கு நான் ஒன் ஸ்பேஸே போக மாட்டேன். அப்புறம் சொல்றானுங்க வந்து மறுநாள் நம்ம ஸ்பேஸ்ல வந்து சொல்றான், ப்ரோ ஒருத்தன் டைம் பாஸ் ஒண்ணு என்ன சொன்னான்னு கேட்ட, விஜய் புஷ்பால நடிச்சிருக்கலான்றான். டேய் இல்ல எனக்கு என்னன்னா, இல்ல சரி இப்ப இல்ல இப்ப விஜய் வந்துட்டு பாகு போட்டு துப்புறாரு, 2 கேஸ். அதுக்கடுத்து இல்ல படத்துல வந்துட்டு இந்த மாதிரி கடத்தல்காரனா நடிக்கிறாரு, அதுக்கு ஒரு கேஸ். இப்படி எல்லாத்துக்கும் ஒரு கேஸ். கூட வந்துட்டு இன்னொரு விஜய் வந்துட்டு வன்முறையை தோன்றாருன்னு இன்னொரு கேஸ். ஐட்டம் சாங் பண்றாருன்னு அதுக்கு ஒரு கேஸ். ஐட்டம் சாங் கேஸ் மேல கேஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனா கேஸ்ன்றாங்க. அதான் சொல்லுவோம். ஒரு ஆளோட இது ராஜலட்சுமி ஆண்டி வந்துருவாங்க. அப்புறம் ஆண்டி வந்துருவாங்க. இல்ல அந்த ஆண்டி எந்த அளவுக்கு போலாருன்னா, ரஜினி வந்துட்டு வாயில என்ன வச்சாருன்னு தெரியாது. ஆனா மத்தவெல்லாம் இல்ல ப்ரோ, மத்தவெல்லாம் வாயில என்ன வைக்கிறான்னு தெரியல, என்னத்தை குடிக்கிறானுங்கன்னு தெரியல. நம்ம மட்டும்தான் அதான் சரக்கு குடிக்கிறோம், சிகரெட் குடிக்கிறோம் போல. இங்க மூவியா பார்க்காம அந்த 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 ஒரு ஸ்கிரீன் பிளே, அந்த ஸ்கிரீன் பிளேல இந்த கேரக்டர் இங்க வந்து இதனால கன்வெர்ட் ஆகுறது கிடையாது. இத பார்த்து நீங்க யாரும் மிஸ்லீட் ஆயிக்காதீங்க, நீங்க தான் பாத்துருங்க. இந்த விஷயத்த நீ எத்தனை வாட்டி நீ யார வச்சு சொன்ன? இப்போ ஒரு கவர்மெண்ட் பேரு அவனே சரக்கு வைக்கிறான், மது கொடுக்காதீங்கன்றான். என்னடா லாஜிக் மாரி? என்னடா லாஜிக் இது? ஏடா நீங்க தான் விக்கிறீங்க. அப்புறம் இல்ல இதுல ஒரு நிமிஷம், இல்ல இந்த அன்புமணி தெரியும்ல, அன்புமணி வந்துட்டு என்ன பண்ணிட்டானா அந்த டைம்ல 2018 டைம்ல இருந்தாலும் அப்ப அதிகமா சீமான் மாதிரி வெளியே தெரியும். அந்தாலும் என்ன சொன்னாருன்னா, சர்க்கார்ல போஸ்டர்ல சிகரெட்டை பிடிச்சி அதான் பிராண்ட் பண்றாருன்னு சொல்லிட்டு வச்சுச்சு. டக்கால்ட்டியோ டிக்கில் வேணா நினைக்கிறேன், அந்த டக்கால்ட்டி நினைக்கிறேன். டக்கால்ட்டி படத்துல சந்தானம் அதே போஸ்டர் அதே போஸ்ட். ஆனா சந்தானத்தை வந்து இருந்தாலும் கேள்வி கேட்டுக்க மாட்டான். ஏன்னு கேட்டா எல்லாருக்கும் தெரியும், மாம்பழம் சந்தானம் மாம்பழம் தான், மாம்பழத்துக்கு சந்தானம். நீ பப்ளிக் ஃபிகரை டச் பண்ணாதான் நீ வந்து ஃபேமஸ் ஆவ, நீ அப்பதான் அவுட்கம் வர. அன்புமணியை எப்படி தெரியும்? ஆமா, அன்புமணி எப்படி தெரியும் உனக்கு? நீ யோசிச்சு பாரு, அன்புமணி முக்காவாசி பேருக்கு அவர் வந்து ஒரு ஜாதி கட்சின்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலேஜ் வச்சு ஜாதி கட்சி பொதுவாவே அப்படிதான் ஒரு பேர் இருக்கு அவங்களுக்கு. பரவாயில்ல, சந்தான மாம்பழம்ன்றதுக்கே நீ எந்த ஜாதின்றானுங்க, அதே ஜாதி சண்டை தப்பு ஏதாவது என்னடா இது? எக்ஸாக்ட்லி. சோ இப்படி இருக்க ஸ்டேட்டஸால நீ வந்து இங்க பப்ளிக்கா நீ எப்படி நீ ப்ரூஃப் பண்ணுவ? நான் காமன் பீப்புளுக்குன்னா இப்படிதான், நீங்க அப்படி பண்ணாதீங்க. அப்படி பண்ற மாதிரி நான் உன்னையும் சொல்றேன், உங்க ஊருக்கு போங்க, உங்க ஊர்ல சுத்தி ஒரு 300 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க, அங்க யாரையும் விற்க விடாம தடுங்க. என்னங்க கரெக்டாங்க? அது எப்படி தடுக்க மாட்டாங்க? அத பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அப்படி பண்ணுங்களா, என்ன கரெக்டா இருக்கும்ல? நீ விஜய் வந்து புடிச்சு அதை வந்து ப்ரொமோஷன் பண்ற அப்படின்னு சொல்றீங்க. நீங்க அதை விட நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்க ஊருக்கு போங்க, உங்க பேச்சதான் உங்க மக்கள் கேட்பாங்களே. உங்க ஊர் ஒரு 300 கிலோமீட்டர் எடுத்துக்கோங்க, அங்க எங்கேயுமே சிகரெட் விற்க கூடாதுன்னு ஒரு தடை செய்யுங்க. அது நீங்க ஒரு புரட்சி பண்ணுங்க. அப்படி பண்ணலாம்ல? அது வந்து விஜய் வந்து இளைஞர் வந்து கெடுக்கிறாருங்கிறப்பல நீங்க போடுற மீட்டிங் அப்போலாம் நான் வீடியோ எடுத்து போடுவேன். அப்புறம் சொல்லிட்டேன் ஒரு ஒருத்தன் என்ன அராஜகம் பண்ணுகிறான்ட்டு. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இல்ல இப்ப சில பேர் எல்லாம் சிகரெட்ல அடிப்பாங்க, சிகரெட்டுக்கே ஒரு அம்பாஸ்டர்னா ஒரு அம்பாஸ்டர் கார் மட்டும் இல்ல, அது எல்லாமே அந்த சொல்ல தெரியுமா, மிக்சி, கிரைண்டர், ஃபேனு எல்லாமே வந்துட்டு யாருன்னு கேட்டா சூப்பர் ஸ்டார். ஆனா அவன் எவனா கேட்டிருப்பானா? ரஜினி ஒருத்தர் கேட்டிருப்பாங்களா? அந்த ஆள் தொட்டா எப்படி ஃபேமஸ் ஆவ நீ?
ஏன்னா அவர்தான் இதுல இல்லையே. எப்படி ஃபேமஸ் ஆவா? இல்ல இல்ல எனக்கு இல்ல ஏன்ல அந்த டைம்ல இல்லாதவர். டவுட் இல்ல பேட்டையில சீன் வரும். அதுல வந்துட்டு ஒரு டைலாக் கூட தான் அனுபவத்துல சொல்றேன் பிடிக்காதுன்னு, சரி விடு ஏதோ நல்லது சொல்ற அப்பதான் சொல்லிட்டு விட்டாரு. ஜெயிலர்ல புடிச்சு ஒரு இழுத்ததான் ன்றாரு. ம். ஒரு நாய் வெளியே வரல. அதான் என்ன இது, என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. ஆனா அந்த ஆள் அரசியல் இல்ல அவர் வந்து இளைஞரை வெளிப்படுத்துறாரு. இல்ல ப்ரோ, இல்ல சாதிக்கு ரஜினி அரசியலுக்கு வந்து உனக்கு ஜெயிலர் வந்தா செருப்பால வச்சிருப்பாங்க. அந்த கண்டிப்பா. ஆளு ஏன்னா வராம ஏன்னா நியூஸ்ல வரும். அந்த ஆளு அப்படிங்கிறனால சொல்லுவாங்க. அந்த ஆளு வராம விஜய் வந்தது வந்துட்டு அது ஒரு இதுவாயிடுச்சு. சரி ஓகே நீ புடிச்சுன்னு போ, நாங்க விஜய் மட்டும் திட்டுறோம். ஏய் நம்பாலு அதான் ஒரு டைலாக் சொல்லுவாங்க, டேய் சும்மா இல்லடா நாங்கெல்லாம் எல்லாத்தையும் பார்த்து வந்தவங்கடான்றது மாதிரி தான். நாங்களாம் சும்மா இல்லைன்றதுதான். நீ இப்பயும் ஒரே ஒரு விஷயம் நீங்க எல்லாருமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. கண்ட மணி நியூஸ் வரும், ஓகேவா? இதை பண்ணிட்டாங்க, கட்சிக்குள்ள இது இருக்கு, அது நடந்துருச்சு, இல்ல கட்சிக்கு வந்தா பரவாயில்ல. இல்ல நாளைக்கு விஜய் தமிழ்ல கிடையாது, விஜய் இல்ல, ஏன் விஜய்ன்றது விஜய் கிடையாது, எந்த ஏதாவது ஒரு அப்சி. இதுதான் மேட்ரு. இப்போ ஒரு பொண்ணை வச்சு அட்டாக் பண்ணா அந்த இமேஜ் எப்படி டேமேஜ் பண்ணுன்றதுக்கும் ட்ரை பண்ணுவானுங்க, ஓகேவா? இந்த மாதிரி கட்சிகள்லாம் ட்ரை பண்ற கட்சிக்கு தான் அதையும் ட்ரை பண்ணுவானுங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அலெக்ஸ். நேத்து என்னன்னா பிரசாந்த் வந்து அவன் பேசின அசிங்கத்துக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு போட்டோ போட்டு அவன் தான் போட்டதுக்கு ஒரு 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 ட்விட்டர் ஸ்பேஸ்ல வந்து அவன் ட்வீட் போட்டான், ஓகேவா? எனியோ அவன் கம்பெனி நேமே மென்ஷன் பண்ணது தப்பு, பட் ஃபோன் நம்பர்லாம் மென்ஷன் பண்ணலையே, அவனோட பர்சனல் டீடைல்ஸ்லாம் லைக் என்ன அட்ரஸை மென்ஷன் பண்ணானா இது கூட தெரியல. இந்த தற்குறிங்க புரட்சி பண்றேன்ட்டு பர்சனல் டீடைல்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. என்ன பேச்சு? பிரசாந்த் வந்து சங்கி, அவன் ஆக்சுவலா டிஎம்கே ஊபியா தான். நீ வந்து இதுல போய் பாத்தீங்கன்னா டைம்ஸ் ஃபர்ஸ்ட் பேஸ்ல பாத்தீங்கன்னா டிஎம்கே ஊபியா பேசுவான். இப்போ இவனுக்கு என்னன்னா இவன் சங்கின்றானுங்க. எனக்கு சிரிப்பு தாங்கல. இதுல என்ன ஹைலைட்னா அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான், இது எவ்வளவு பெரிய தப்புங்க. எப்படிங்க ஒரு பையனை போய் இண்டிவிஜுவல் பர்சனா பேசலாம்? எப்படி? டேய் அவன் பேசின ரெக்கார்டிங்ல நீ கேட்டிருக்கியா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? இன்னைக்கு வந்து இந்த ஏதோ ஒரு பிரதர்ஸ் இருப்பாங்களே, கே பிரதர்ஸா ஏதோ ஒரு சேனல் இருக்குமே அலெக்ஸ். ஆமா இந்த ஊபி கே பிரதர்ஸ், அதான் கே பிரதர்ஸ் நினைக்கிறேன். கே பிரதர்ஸ்னு ஒரு சேனல். அவன் பாரு கண்டென்ட் பி இல்லாம இந்த பி எடுத்து போட்டான். டேய் உன் அறிவுல எங்கடா வச்சிருக்கிறீங்க? 200 பின்னாடி வைக்கிறதுக்கு பதிலா கொஞ்சம் மேல வைங்கடா, கொஞ்சமாவது வேலை செய்யும். இல்ல அலெக்ஸ் யோசிச்சு பாரு. அடிக்கடி இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ரிப்ளை வருவாங்க, கமெண்ட் பார்த்தா நிம்மதியா இருக்கும். ஒரே கல்வி ஊத்தும். இன்னைக்கு ஒருத்தன் போட்டான், பூமருக்கு தெரியும் நினைக்கிறேன், நான் ஒரு ரிப்ளை ஒன்று போட்டேன், வாலிபால் சூப்பர்னு சொல்லி போட்டேன். இவனெல்லாம் அப்படிதான் அடிக்கணும், நீ அபியூஸ் எல்லாம் பண்ணக்கூடாது, சிம்பிளா அடிச்சு விட்டு கிளீனா அடிச்சு விட்டு போயிடணும், சரியா? இதுதான் மேட்ரு. அது என்ன கண்டென்ட்னே தெரியாம பிரசாந்த் வந்து விஜய் வந்து அஜித் ஹேட்டரான், விஜய் சப்போர்ட்டரான், அதனாலதான் இப்படி பேசுறாங்க நீங்க எல்லாம் தெரிஞ்சு. அப்ப நீ யாரு ஹேட்டரு கேட்பான்ல? நீ ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு பேசுறவனா தான் இந்த கொஸ்டின் கேட்பான்ல, நீ விஜய் படத்துக்கு எல்லாம் எப்படி ரிவ்யூ கொடுக்குற, நீ விஜய் எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு உன்னை பாப்பான்ல. கே பிரதர்ஸ் சேனல்ல பாக்குறவனுங்க எல்லாரும் கேட்பானுங்களே, அப்ப நீ யாரா அப்படின்னு. இந்த காமன் சென்ஸ் இல்லையாடா? இது ஒரு டாபிக், இந்த பி டாபிக் எடுத்துட்டு வந்து பேசுறடா பி பையில. உனக்கு அந்த ஒரு நிமிஷம் இல்ல, தமிழக வெற்றி கழகம் வந்து மைக்கு கொஞ்சம் பேக்ரவுண்ட் பண்றேன் சொல்லிட்டு வரான் ட்விட்டர்ல. கேக்கல சொல்லிட்டேன். அது டிஎம்கே தான் எல்லாத்தையும் உள்ள போட்டான்னு வச்சுக்க, நான் பயங்கரமா பேசிடுவேன். சோ அதனால கொஞ்சம் ஜாலியா இல்ல ப்ரோ, ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான் பிளிப்புங்கிறவன். இல்ல விடுங்க. இல்ல அவன் எப்பவுமே இல்ல அந்த வாரிசு துணி வந்து இதுவா போய் ஒரு மதிக்குது. வாரிசு துணி இதுவா போய் வந்துட்டு துணிவை காவியான்ட்டான். இவன் வாரிசை பத்தி கலச்சது கூட எனக்கு கவலை தான். துணிவை காவியான்ட்டான். அதான். சோ இது ஒரு டாபிக்னு வந்து யூடியூப் சேனல்ல உட்காந்து அவன் பேசி அதை போட்டு அதை இவன் ஷேர் பண்ணி எனக்கு குபீர்னுக்குது. டேய் ஏண்டா அவங்களுக்கு கொஞ்சம் கூட மசாலா வேலை செய்யலையாடா? இதுதான் மேட்ரு. நீங்க நம்ம ஆளுங்க இதுதான் பார்க்கணும். இதுதான் ஒன் சைட் ஆஃப் டிஎம்கே ஐடி விங்ஸ் வாட் தே ப்ரொபகண்ட் டு பீப்புள். ஹவு நான் அவனுங்கெல்லாம் வந்து நாயசாலி, நம்மலாம் வந்து பெரிய அநியாயம். நேத்துலாம் பேசுறான் பிரசாந்த் மேல கேஸ் கூட 4 வருஷம்.
அவன் பேசின ரெக்கார்டிங்லாம் கேட்டா அவன் குடும்பமே உள்ள இருக்கணுமே. நீ நியாயமா பேசுற, கரெக்டா பேசுறனா இதையும் பேசியிருக்கணும். நீ எப்படி ஆனா இதுல பேசணும்? இதுல பிரசாந்துக்கு எனக்கு சிரிப்பு என்னன்னா, பண்ணதெல்லாம் ஓகே தான். ஆனா இவனுங்கிட்ட போய் சண்டை போட்டதே முதல்ல அசிங்கம். ஏன்னா அலெக்ஸ் இவனுங்க அந்த ஆள் ஜாலியா என்ன என்ஜாய் பண்ற அலெக்ஸ். நீ வேற செம்ம என்ஜாய் பண்ணுகிறான் அந்த ஆளு. நீ நம்ம தான் நினைச்சிட்டு கஷ்டப்படுறான்னு நினைச்ச. இல்ல பிரசாந்த் அவர் எப்படி தெரியுமா, விடு விடு ஏதோ கத்துறது நல்லா இன்னொரு 4 ட்வீட் போடுவோம். இது வந்தாலும் அமைதியா இருக்கும், அது புரியுதா? இது ஆமா. நடந்தது சும்மா நீங்க அவன் என்னடா இது ஜிபி வந்து டே 1 சர்க்காரை தாண்டின்னு ட்வீட் போட்டு ஏய் ஐயோ, அவன் அது வந்து இல்ல ஒரு நிமிஷம் இல்ல, சர்க்கார் தாண்டன் சர்க்காஸ்டிக்கா போடுறாரு. அதனால விடாமடிச்சு சரி. அது என்னது வலிமைக்கு என்ன தம்மா போட்டுச்சு, காதல் மன்னன் அஜித் குமார் ஏன்னு கேட்டா ஷேவ் பண்ணிருக்காராம். இதுல அதுக்கு அடுத்து இன்னொன்னு போட்டிருப்பாரு, என்ன தெரியுமா, ஆக்ஷன் இல்ல ஒரு நிமிஷம் வலிமையில மார்க் மை வேர்ட்ஸ், அது ஒன்று ட்வீட் நல்லா கேட்கலாம். மார்க் மை வேர்டா என்னன்னு கேட்டா, வலிமையில ஆக்ஷன் சீனும் பிஜிஎம்மும் டாப் நாச்சாம். அப்படி அப்படி இருக்கணும் ஜி. ஏதா ஒரு இல்ல ஆமாங்க, அதனாலதான் போய் திட்டினானுங்களே ஸ்பேஸ்ல, ப்ரோ நீ வேணும் ஏதோ ஒண்ணு பண்ணுகிற, நீ ஐப்பேத்துங்க படத்தை ஃபிளாப் பண்ணுகிற அப்படிதான் கேட்டானுங்க அவனுங்களே. ஏன்னா இதான் வலிமைக்கு பண்ணதான் இவன், இது வலிமைக்கு பண்ணாம ஜிபிக்கு பண்ணா இவனுங்களும் நம்பி இருப்பானுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு முட்டா பசங்க என்ன கேட்டா இவனுங்க. கொடுத்தான் அலெக்ஸ் வலிமைக்கலாம். இல்ல 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 நெக்ஸ்ட் தான் நெக்ஸ்ட் இது. இதுல ஹைலைட் நல்லா இல்ல, விவேகத்துக்கு பாசிட்டிவ் கொடுத்துட்டாரு. சத்தியமா சிரிப்பு இல்ல, உண்மையில விவேகத்துக்கு பாசிட்டிவ் கொடுத்துருப்பாரு. ஜிபியுக்கு நல்லா சால்ட் போடுறாரு, ஃபிளாப் ஆக போகுது. அப்புறம் தான் இருக்கு பிரசாந்த். இல்ல ப்ரோ, இப்ப நான் அந்த படத்தெல்லாம் ஏத்தி விட்டுதான் இறக்க முடியும், புரியுதா? அந்த மாதிரிதான் இப்ப எல்லாம் மைண்ட்ல இருக்கிறானுங்க. எனக்கு கேட்டா அந்த படத்துக்கு மிகப்பெரிய டிராபேக் அஜித் ஃபேன்ஸ் தான். தேவையில்லாம ஐப்பத்தி அந்த படத்தை அவனுங்கள மாதிரி பாவம் கிடையாது அலெக்ஸ். அவனுங்கள மாதிரி பாவம் யாருமே கிடையாது. இப்ப யோசிச்சு பாரு, ஐப்பே ஏத்தாம படம் ஓட்டிடலாம்னு நினைச்சானுங்க. இப்ப அதுவும் நடக்கல. இப்ப ஹைப் ஏத்தி படம் ஓடாம போச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அதுலயும் இப்ப அவனுங்க மென்டாலிட்டி எவ்வளவு கஷ்டத்துல இருக்கானுங்க பாரு. ஆனா ப்ரோ ஒண்ணு மட்டும் ப்ரோ, சப்போஸ் படம் சொதப்பிச்சுன்னு வையேன், அடுத்த அப்டேட் ஒரு வருஷம் காக்கா விட்டானுன்னு வையேன், செம மஜாவா. இல்ல சப்போஸ் எல்லாம் இல்ல, அங்க இருக்கிறது யாரு, ஏகே ஃபேன் பாய் அது. ஆனா ஃபேன் பாய்னு வர்றவன் தான் எல்லாம் சம்பவம் செய்யற. சிறப்பு சிவா ஏகே ஃபேன் பாய் ட்ரிபிள் ஏல சம்பவம் செஞ்சானே எஸ்டிஆருக்கு. ஆனா இதுல மகிழ்ச்சி ஃபேன் பாய் தானே சுத்திட்டு இருந்தா எஸ்டிஆருக்கு அப்போ. அதான் அப்ப எஸ்டிஆர் ஃபேன் ப்ரோ. அவன் யார் தெரியுமா, யாரோட பண்றானா ஃபேன் பாய் ஆயிடும். இதோட பரவாயில்ல, விஷால் திமிர் எல்லாம் எலிவேஷன் பண்ணிப்பான். ஏதோ அந்த டைம்ல இந்த படத்துல நானும் திமிர் எல்லாம் பிடிக்கும், பெரிய ஃபேன் அந்த மாதிரி. கங்குவா கூட பில்டப் பண்ணானுங்க, இந்த குள்ளனுங்க ஏத்தி பேசிட்டு இருந்தானுங்க, கட்சியா வச்சு அமிச்சிட்டாங்கல்ல அந்த மாதிரிதான். இல்ல கங்குவா புரிஞ்சுக்க உங்களுக்கு ஒரு 1/4 நூற்றாண்டு ஆகும், விடுங்க. ஒரு 20 வருஷம் கழிச்சு இந்த படத்தை சரியா பார்க்கலன்னு சொல்லுவானுங்க. வேற பச்செல்லாம் வந்து 3 வாரமா வந்து டைம் ஸ்பேஸ்க்கு வந்து டார்லிங் இருந்தான். அது வந்து என்ன டைப் ஆஃப் ப்ரமோஷன் பாத்தியா? நீங்க பேசுங்க டார்லிங், நீங்க பண்ணுங்க டார்லிங். இல்ல மாஸ்டர் எனக்கு இதெல்லாம் பரவாயில்ல. ரஜினிய போட்டா நடுவுல தெரியுமா, ஒரு படம் வந்துட்டு பெரிய காஸ்டிங் எல்லாம் போட்டாங்க. ஆனா ஓப்பனிங்கே வரல. நான்லாம் அந்த ஸ்பேஸ்ல அப்ப இருந்தேன் நானு. என்னடா ஓப்பனா பேசுறான். அது நல்ல வேளை இவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க, ரெக்கார்டிங் போட்டு. ஆமா நானும் போட்டேன் அந்த ரெக்கார்டிங், அதான் நானும் சீப் பண்ணி போட்டு. இதே வந்து லலித் மாதிரி அந்த மாதிரி பேசியிருந்தா என்ன பண்ணிருப்பானுங்க, விஜய் மாஃபியா. இல்ல லலித் எல்லாம் பேசியிருந்தா இல்ல பேசுனது லலித் இல்ல விஜய் தான். விஜய் சொன்னாரு. அதுதான் லலித் இல்ல விஜய் தான் சொன்னாரு, விஜய் தான் பேச வைக்கிறாங்க அப்படின்னு இருப்பானுங்க. முன்னாடி எல்லாம் விஜய் முன்னாடி எல்லாம் விஜய் மாதிரி இருக்கிறது கஷ்டம். உனக்கு இப்ப விஜய் ஃபேனா இருக்கிறதே கஷ்டமா இருக்குது. கண்ட நாய் திட்டுறதெல்லாம் வந்துட்டு அரசியலுக்காக கம்முன்னு இருக்கணும். என்ன பண்றது? ஆனா அலெக்ஸ் இதுவும் ஜாலியா தான் இருக்கு. அலெக்ஸ் வேற மாதிரி பண்ணுவோம்டா. இல்ல இது ஜாலியா இருக்கிறது காரணமே நம்ம தலைதான். நாக்கு ஒரு கும்பிடு போட்டு அவருக்கு ஒரு கற்பூரம் ஏத்தணும். அதான் இந்த தலை நீ கொடுக்குற, நீ ஒரு படம் கொடுத்தல பின்னாடி எல்லாம் ஆளாளுக்கு வரானுங்க, பிரதீப் ராணாதானு எல்லாம். இப்போ 2 டீம் பிரிஞ்சு சண்டை போட்டுருக்கானுங்களா, நம்ம ஒரு டீமா சண்டை சப்போர்ட் பண்ணணும். ஆனா எனக்கு சிரிப்பு, நான் இட்லி கடையில பீடி பிடிச்சுன்னு உட்காந்து வரட்டும். ஏன்னா ஆளாளுக்கு எங்களை பார்த்தா இலகாரமா இருக்குதா பாப்போம்.
ஜாலியா இருங்கடா. நான் தான் சொல்றேன், நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட்ரா, ஜாலியா உட்காந்துட்டு ஃபன்னா பாத்துக்கிட்டு. ஆனா இல்ல, நான் என்னமோ நினைச்சேன், ஏன் தெரியுமா, இப்ப ஒருத்தர் சினிமா விட்டு போகும்போது, நானும் அந்த டைம்ல இப்ப விஜய் சினிமா விட்டு போகும்போது அஜித்தும் ஒரு நல்ல தான் ஒரு பீக்கனா விஜய் கிட்ட வர முடியாது. ஆனா நானும் ஹிட் தான் கொடுத்தேன், அவனுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி பண்ணலாம். அதுக்கே வக்கீல்லாம் முடிஞ்சுது, புரியுதா? அது முடிஞ்சிச்சு, அவள் தான். ஏன்னா இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் அதான் ஒரு கேப் ரேஸ் போறாரு, கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் 2027 ஒரு படம் வருது. இல்ல இல்ல சரி, நீ எப்படி ஈக்குவல் பண்ணுவ? எனக்கு அதுதான் கொஸ்டினே. இல்ல ஈக்குவல் பண்றது கஷ்டம், ஆனா முட்டு கொடுக்கறதுக்காக ஏதாவது ஒண்ணு இருக்கணும், புரியுதா? நீ அதுதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான். இப்ப நீ ஒரு வேர்டு வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஓகேவா? உன்னோட பொட்டன்ஷியல் எப்படி பொட்டன்ஷியலை காமிக்கணும்னு, அதுல தோத்துட்டானே இந்த ஆள் இப்போ. அதுதான் மேட்ரு. பாப்போம் என்ன பண்றாங்க, பாப்போம். எப்ப ஒரு பொட்டன்ஷியல் காமிச்சாரு, இப்ப மட்டும் காமிக்காம அசல் பில்லாட்டோ விவேகம் அது வேற லெவல் பொட்டன்ஷியல்யா. டேய் முதல்ல இவனை அடிங்கடா. இல்ல இல்ல, எனக்கு பிடிச்ச படம் இதெல்லாம். படம் நல்லா இல்லைனாலும் அடிக்கிறானுங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாலும் அடிக்கிறீங்க. அணிலாக இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னா, இந்த விடாமுயற்சி கொண்டு போனானுங்க. படம் நல்லா இல்லைன்னு சொன்னா என்கிட்ட ஓட்டு கேட்டு வருவல இருதுன்றால, படம் நல்லா இருக்குடான்னு சொன்னா நல்லா இருக்குன்னு நீ சொன்னா நான்